பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி. ஸோ பூஸ்ட் குடிச்சா பயங்கரமா எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் நிறைய பேர் நம்பிட்டு இருப்போம். ஸோ நான் இந்த பூஸ்ட் மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த பூஸ்ட் மில்க் ஷேக் குடிச்சதுக்கப்புறம் பூஸ்ட்டில் எந்த விதமான எனர்ஜியும் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். பூஸ்ட் குடிச்சா பயங்கரமான ஸ்டாமினா கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாமினா கொடுக்கக்கூடிய ஃபுட் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்ததுல நிறைய ஃபுட் வந்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபுட்லாம் வந்துட்டு இந்த ஒரு பூஸ்ட் மில்க் ஷேக்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்த்தபோது எந்த விதமான ப்ராடக்ட்டுங்க ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீரியல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3% கொடுத்துருக்காங்க. பட் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லவே கிடையாது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் எனர்ஜி கொடுக்கறதுக்கு தேவையான எந்த விதமான ப்ராடக்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பூஸ்ட் பயங்கரமான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆவியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆரஞ்சு பால் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ½ லிட்டர் பால் பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இதில் 3 இல்லை அப்படின்னு சொன்னால் 4 பேக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ஒரு எனர்ஜியவே காம்பன்சேட் பண்ண